அனைவருக்கும் வணக்கம். முகநூல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதகுல வரலாற்றில் பிரிக்க முடியாதது மார்க்சிசமும் மின்சாரமும் என்று வைரமுத்து சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, அனைத்துக்கும் தாய் தொழிலாக இருக்கக்கூடியது மின்சாரம். நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவினுடைய முதல் மின்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அமைச்சரவையிலே இந்த கேள்வியை எழுப்பினார்கள். ஏன் மின்சாரத்துறை மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்? இது அரசினுடைய, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் அன்றைக்கு இருந்த ரயில்வே போல, தொலைபேசி போல அது இருக்கலாம் அல்லவா என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அப்பொழுது அம்பேத்கர் அவர்கள் சொன்ன விஷயம், அவர்தான் இந்தியாவினுடைய முதல் மின்சாரத்துறை அமைச்சர். அம்பேத்கர் சொன்ன விஷயம், மின்சாரம் என்பது மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் மாநில அரசுகள் தொழில் வளர்ச்சிக்கு உதவுகின்ற வகையில் மின்சார உற்பத்தியை செய்ய முடியும். தேவைக்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதோடு மட்டுமல்ல, நுகர்வோர்களுக்கு வழங்க முடியும் என்று சொல்லி உறுதியாக அதை நிலைநாட்டினார். தேசம் சுதந்திரமடைந்து கிட்டத்தட்ட 1991 வரை மின்சார வாரியம் அரசினுடைய, மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்தியாவில் மின்சாரம் என்று வருகின்ற பொழுது தமிழகத்தில் வெள்ளையர் ஆட்சி காலத்தில் தான் முதலாக மின்சாரம் என்பது அவர்கள் உற்பத்தி செய்வதற்காக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீலகிரி மலையில் அவர்கள் தேயிலை தோட்டங்களுக்காக 1932-33 மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான சின்ன சின்ன உற்பத்தி நிலையங்களை உருவாக்கினாங்க பைக்காரா டேமில். அதற்கப்புறம் பேசின் பிரிட்ஜு 1953 வந்துச்சு. அதுக்கப்புறம் எண்ணூர், அனல்மலையம் 1970, தூத்துக்குடி 79, மேட்டூர் 87 என்ற முறையில் அனல் நிலையங்கள் உற்பத்தி ஆகிச்சு. குந்தா போன்ற பகுதியில் நீர்மின் உற்பத்தி நிலையங்கள், திருநெல்வேலியில் பாபநாசத்தில் இதெல்லாம் வந்த விஷயம். பாபநாசத்தில் 1944 45 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மெகாவாட்டு ஆங்கிலேயர்கள் அன்னைக்கு உற்பத்தி செய்த ஒரு வரலாறு. ஸோ இந்த மின்சார வாரியம் உற்பத்தி செய்தது அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் அவருடைய தொழிலுக்காக இந்தியாவுக்கு கடுகு மிளகு வியாபாரம் செய்துவது இந்திய தேசத்தை பிடித்தவர்கள் அவர்கள் தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக இதை முன்னிறுத்தி உற்பத்தியை செய்தவர்களாம். தேசம் சுதந்திரம் அடைந்த பொழுது பார்த்தோன்னு சொன்னால், நீங்கள் சென்னையில் அன்னைக்கு ட்ராம் வண்டியெல்லாம் இருந்துச்சு, இப்போ கல்கத்தாவில் கூட இருக்கு. இந்த வண்டிகள் இயக்குவதற்கான மின்சாரத்தையும் உற்பத்தி செஞ்ச ஒரு வரலாறு என்பதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மின்சார வாரியத்தினுடைய வரலாறுகள் இன்றைக்கு தனியார் மயம் என்ற முறையில் அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்து கொண்டு வந்திருக்கு. நீங்கள் தேசம் சுதந்திரம் அடைந்த பொழுது இருந்த அளவு என்பது வேறு. இன்றைக்கு தமிழகத்தில் உயர் அழுத்த மின்பாதைகள் சுமார் 34 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு மின்சாரத்தினுடைய உயர் மின் அழுத்தங்கள் மின்பாதைகள் செல்கின்றது. அதே மாதிரி உயரழுத்த மின்பாதைகள் 1.77 லட்சம் கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கு. அதே மாதிரி எல்டி லைன், நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய மின் இணைப்பினுடைய நீளம், அந்த மின்பாதைகளுடைய நீளம் என்பது 6.2 லட்சம் கிலோமீட்டர். இதெல்லாம் இந்த சுதந்திரம் அடைந்த பின்பு அரசுகள் அறிவிக்கின்ற 5 ஆண்டு திட்டங்கள். இப்போ திட்டங்கள்லாம் கிடையாது, இப்போ நிதி ஆயோக் அதான் முடிவு. இந்த 5 ஆண்டு திட்டங்கள் போடுகின்ற பொழுது மத்திய அரசு மாநிலங்களுக்கான நிதியை ஒதுக்கி அதற்கான ஏற்பாட்டுகளை செய்தது என்பது வரலாறு. நீங்கள் அந்த மின்சார நிலையங்கள் உருவாக்கின்ற காலங்கள் எல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. நம்ம இன்னைக்கு மின்சாரத்தை சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, அவ்வளோதான், அதான் நமக்கு தேவை. செல்ஃபோன் போட்டோம்னா சார்ஜ் ஆகுது, அதுதான் நம்ம தெரியும். பட் இது எங்கிருந்து வருகிறது என்கின்ற ஒரு கேள்வியை நம்முடைய மக்கள், நம்முடைய தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மின்சார நிலையங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் 102 டிகிரியில் சென்னை பேசின் பிரிட்ஜில் தொழிலாளி வேலை செஞ்சுருக்கிறான். அன்றைக்கு நீதிபதி ஹரிகரையர் என்று சொல்லக்கூடியவர் அந்த தொழிலாளிகளை எல்லாம் நிரந்தரமாக்கணும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தொழிலாளியை பார்ப்பதற்காக அங்கே உள்ள செல்றார். 102 டிகிரியில் கோவணம் கட்டி கொண்டு தொழிலாளி நிலக்கரியை அள்ளி கொட்டி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின அனல் மின் நிலையங்கள். இதே மாதிரி காடம்பாறையில் டேம் கட்டுகின்ற பொழுது
இன்றைக்கு பணிக்கு ஆட்களை சொல்ற மாதிரி வயலில் ஒரு 10 பேர் வரும்பொழுது யார் யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி அன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் வேணாலும் வேலைக்கு உள்ளே போகலாம். அவர்கள் உள்ளே வேலைக்கு போய் சென்று திரும்பி வரும்பொழுது மட்டும்தான் அவர்கள் கணக்கெடுக்கப்படுவார். ஏன்னு சொன்னீங்கன்னா, திரும்பி உயிரோடு வந்தால் தான் அந்த தொழிலாளி வேலை செஞ்சதாக அர்த்தம். உள்ள நிலச்சரிவுகள் அவன் மாண்டு போய்விட்டான், அந்த தொழிலாளி கணக்கிலேயே வரமாட்டான். அப்படி புதையுண்டு போனவர்கள் ஏகப்பட்டவர். அது மட்டுமல்ல, மலை முகுடுகளில் அந்த மின்மாற்றியை தோளில் சுமந்து கொண்டு கம்பங்களை, கம்பிகளை, கிராசாரங்களை சுமந்து கொண்டு நட்னவ தொழிலாளி. ஒன்றுபட்ட அன்றைக்கு கேரள மாநிலம் மலபாரில் இருக்கக்கூடிய இன்னைக்கும் நீங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய உற்பத்தி நிலையங்களில் அதிகமாக வேலை செஞ்சது கேரள மாநிலத்தினுடைய அந்த மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய கேலிக்கேட்டு, கண்ணூர் போன்ற தோழர்கள் தான் அன்னைக்கு அந்த உற்பத்தி நிலையங்களில் கடுமையான முறையில் வேலைகளை செய்தார்கள். இவர்களெல்லாம் உருவாக்கின இந்த பொதுத்துறை இன்றைக்கு அது தனியார் மயப்படுத்த வேண்டும் என்று அரசு விரும்புது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஏன் அரசு அப்படி விரும்புது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மின்சார வாரியங்களை தனியார் மயப்படுத்துவதற்கு ஏன் அரசு விரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், போட்டி சந்தையை உருவாக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தான். எல்லாம் எந்த தொழிலையும் ஒரு போட்டியை உருவாக்க வேண்டும். நீங்கள் போட்டியை உருவாக்கலாம். ஒரு கல்வியில், ஒரு மருத்துவத்தில், அல்லது நம்முடைய குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய, பெரியவர்கள் பயன்படுத்தக்கூடிய, தொழில் வளர்ச்சி பயன்படுத்தக்கூடிய இந்த மின்சாரம் போன்ற இது அரசுகள் இதில் லாபம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அது உண்மையிலே அது அரசு அல்ல. அரசு லாபத்தை இந்த 3 துறைகளில், கல்வி, மருத்துவம், மின்சாரம் என்ற இதில் பார்க்கவே கூடாது. நீங்கள் ரஷ்ய புரட்சிக்கு பின்னாடி தோழர் லெனின் சொன்ன வார்த்தைகள், எனக்கு 2 தான் முக்கியம் என்று சொன்னார். ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி. இந்த 2மே முக்கியம் என்று சொன்னால் ஒரு நாடு வளரும் சொன்னால் கண்டிப்பாக வளரும். நீங்கள் சுதந்திரத்திற்கு பின்பு இன்றைக்கு வரும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 2,95,00,000 மின் இணைப்புகள் கன்சியூமர்கள் என்பது மின்சார வாரியத்தில், தமிழக மின்சார வாரியத்தில் இருக்கிறார். நீங்கள் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் எடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 21,17,582 அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி வீடுகளுக்கு, குடிசைகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஒரு பல்ப் என்ற முறையில் 11,21,000க்கு மேற்பட்ட இணைப்புகள் என்பது இருக்கு. கிட்டத்தட்ட 2,22,00,000 வீடுகள் இருக்கு. அதே மாதிரி ஹேபிடேஷன் என்று சொல்லக்கூடிய வாழிடங்கள், உறைவாழிடங்கள், மலைமுகடுகள் இருக்கக்கூடிய ஒரு 79,000 மின் இணைப்புகள் என்பது இருக்கு. இது எல்லாம் நம்முடைய சுதந்திரம் அடைந்த பின்பு நாம் அடைந்த ஒரு சாதனை என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. நீங்க இந்தியாவுடைய மொத்த உற்பத்தி திறன்ல இன்னைக்கு இந்த அரசுகள் ஏறத்தாழ 1990 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு போட்டி மனப்பான்மை அரசு என்பது உருவாக்குச்சு. மாநிலங்களுக்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில், மாநிலங்கள் தன்னிறைவு அடைவதில் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உருவாக்குனதான் அரசினுடைய பொதுத்துறை உற்பத்தி நிலையங்கள். இந்த உற்பத்தி நிலையங்களில் 90 காலத்துக்கு பின்பு ஏறத்தாழ இந்த 30 ஆண்டுகளில் இவர்கள் போட்டி மனப்பான்மையை உருவாக்கினார். போட்டி மனப்பான்மை என்று சொன்னால் தனியாரை ஈடுபடுத்த வேண்டும். 1991 நம்முடைய தேசத்தில் புதிய பொருளாதார கொள்கை அமலாகிறது. உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் என்ற கோஷம் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அது எந்த துறையையும் விட்டு வைக்கவில்லை. அரசினுடைய அத்துணை துறைகளையும், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ரயில்வே, பாதுகாப்பு, வங்கி, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளையும் ஒவ்வொன்றாக அது கவ்விப்பிடித்தது. இன்றைக்கு மொத்த உற்பத்தியில் மின்சாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெறும் சுதந்திரம் அடைகின்ற பொழுது 1323 மெகாவாட் தான் இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தி. ஏறத்தாழ இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம 3,83,000 மெகாவாட் உற்பத்தி செய்ய அளவுக்கு இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், மாநில அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களுடைய நிர்ணயத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் அது அரசு மானியம் அளித்த பல்வேறு திட்டங்களுடைய உதவியாகும். ஆனால் இன்னைக்கு அரசு ஏன் இதை தனியார்கிட்ட போகுது என்று நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதில் 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, தனியார் முதலாளிகள் லாபம் அடைய வேண்டும் என்கின்ற கோஷத்தை இந்த அரசு வைக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதானி, அம்பானி இவர்களெல்லாம் எங்கே உலக பணக்காரனுடைய பட்டியலில் 16வது இடம், 18வது இடம், 20வது இடத்துல இருந்தவர் தான் அம்பானி. பெட்ரோலிய பங்குகளை விற்றதன் மூலம் அம்பானி 12வது இடத்துக்கு வந்தார். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பார்க்கின்ற பொழுது அவருக்கு சொன்னது 8, இப்போ 6வது இடத்துல உயர்ந்துட்டார். ஸோ இந்த அரசு யாருக்கான அரசு? நீங்கள் கொரோனா காலம், கொரோனாவில் மக்களை பாதுகாக்க வேண்டும்,
நலவாரியத்தினுடைய தொழிலாளர்களுக்கு, இணைந்த தொழிலாளர்களுக்கு எந்தவித வசதியும் இல்லை. ஆட்டோ தொழிலாளி பாதிக்கிறான், விவசாய கூலி தொழிலாளி பாதிக்கிறான். இவர்களுக்கான எந்த சலுகையும் வழங்க முடியாமல் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் நீங்கள் அவசரமாக இந்த மின்சார சட்டத்தை திருத்த மசோதாவை வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நான் நிறைவேற்றுவேன் என்று இந்த அரசு சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க போட்டியை உருவாக்கணும், அரசனுடைய துறைகளுக்கு போட்டியை உருவாக்கினா கரெக்ட். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய விவசாயிகளுக்கும் ஒரு விளக்கு பெருத்துகின்ற அந்த நுகர்வோர்களுக்கும் யார் மின்சாரத்தை கொடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எந்த ஒரு தனியார் நிறுவனமும் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ வியாபாரம் செய்ய வந்தால் அவர்கள் போட்ட லாபத்தை எடுப்பதற்காகத்தான் அவர்கள் அதுல முன்னிறுத்துவாங்க. இப்ப இந்த மின்சார சட்ட திருத்த மசோதா இன்னைக்கு வந்திருக்கு. இதனுடைய வரலாறு கொஞ்சம் பின்னோடிக்கு பார்த்தோம்னு சொன்னால் 2003 அன்றைக்கு வாஜ்பாய் இருந்த காலத்தில் மின்சார சட்டம் என்று அவர்கள் 2003 கொண்டு வந்தாங்க, 2005 நிறைவேற்றினாங்க. திரும்ப 2014 ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க. இப்போ 20 அது கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார். இவர்கள் நினைப்பதற்கான காரணம் இந்தியாவில் மக்கள் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அடிமைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து என்பதாய். இப்ப சமீபத்தில் மின்சார வாரியத்துடைய தொடர்பு இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் தான் நிலக்கரி சுரங்கம். 41 நிலக்கரி சுரங்கங்கள் சுமார் 1,76,000 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்களை இன்றைக்கு தனியார்கிட்ட விடுவதற்கான டெண்டர் விடப்பட்டு விட்டது. வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி பிரதமரே தலையிட்டு நினைச்சு பாருங்க, இந்த 6 ஆண்டுகளில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட உருவாக்காத மத்திய பிஜேபி அரசு இன்றைக்கு கோல் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தையே பலிகடா ஆக்கி 41 சுரங்கங்களை, அதாவது 1,76,000 சதுப்பு நில காடுகளை இன்றைக்கு தனியார் தன்னுடைய வசப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அங்கே வசிக்கின்ற ஆதிவாசி மக்கள் இன்றைக்கு விரட்டியடிக்கப்படுகின்ற சூழல் என்பது வந்தாச்சு. சரி, நிலக்கரி கம்மியான விலைக்கு கிடைச்சால்தான் தமிழகத்தில் இந்தியாவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த 46 நிலக்கரி சுரங்கம் தனியாருக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் மூலப்பொருளே தனியார்கிட்ட போயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் மின்சாரம் உற்பத்தி செலவு, நிலக்கரியை கொண்டு வருவதற்கான செலவுகள் என்பது அதிகரிக்கின்ற பொழுது மின்சாரம் என்பது உற்பத்தி செலவு அதிகரிக்கின்ற நிலை என்பது இன்னைக்கு உருவாகக்கூடிய நிலைமை என்பது வந்தாச்சு. இதுக்கு என்ன காரணம்? ஏன் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மின்சாரம், காஷ்மீரில் சுவிட்ச் போட்டால் கன்னியாகுமரி வரைக்கும் மின்சாரம் வரணும், அது யாருனால முடியும்? தனியார் முதலாளினால தான் முடியும் என்று சொல்லுகின்ற நிலை என்பதுதான் இன்றைக்கு வந்தாச்சு. தேசம் சுதந்திரமடை பின்பு 54.3% இன்றைக்கு தனியார் வசம் மின்சாரம் இருக்கிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை ஏகாதிபத்தியம் இந்தியாவில் வருகின்ற பொழுது கடுகுமிளகு வியாபாரம் செய்தவன் வியாபாரத்தினுடைய நோக்கமாக மாறி டச்சுக்காரர்கள், அடுத்தது ஆங்கிலேயர்கள் தேசத்தை பிடித்துக் கொண்டார்கள். அதே மாதிரி இந்தியாவில் மின்சார உற்பத்தி தனியார்கிட்ட போச்சுன்னு சொன்னால், இந்த தனியார் முதலாளிகள் சிண்டிகேட் அமைத்தேன்னு சொன்னால் அவர்கள் நிர்ணயிக்கின்ற கட்டணம் தான் மின்சார கட்டணமாக மாறும். அவர்கள் நாங்கள் நினைத்தால் மாநிலத்துக்கு கொடுப்போம் என்று சொல்லுகின்ற நிலை என்பது வந்தால், அவர்கள் நினைத்தால் நாங்கள் உற்பத்தியை நிறுத்துவோம் என்று சொல்லும் நிலை வந்தால் இந்தியா இருளில் மூழ்கின்ற நிலை ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த சட்டம் வந்துடுச்சு, இந்த சட்டத்தினால நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு எப்போ சுவிட்ச் போட்டால் லைட் எரியுமே என்ற கேள்வி கூட நமக்கு எழலாம். தொடர்ந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து என்பதை, இந்த சட்டம் மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. மின்சார சட்டம் என்பது அரசனுடைய பொதுப்பட்டியல், அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுப்பட்டியலில் இருக்கு. அந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை, மின்சார துறையை தனியார் மயப்படுத்துவதற்கு இந்த சட்ட திருத்த மசோதா உதவுகிறது. உதாரணத்துக்கு தமிழகத்தில் நீங்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கிறது. மின்சார வாரியத்திற்கும் நுகர்வோருக்கும் ஏதேனும் பிரச்சனை என்றால் அது ஒழுங்குமுறை ஆணையத்தில் கொண்டு நாம் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் அது உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கும். இப்ப என்ன சொல்றான்? இந்த ஒழுங்குமுறை ஆணையங்களை மத்திய ஒழுங்குமுறை ஆணையம் நியமிக்கும். தமிழக அரசு நியமிக்கக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையம் இனி பண்ண முடியாது. மத்திய அரசு தான் ஒழுங்குமுறையை ஆணையம் வைக்கும். மத்திய அரசுனா யாரு? சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், சிஆர்சி. மத்திய அரசுடைய ஒழுங்குமுறை ஆணையம் நியமிக்கும். சரி, அதுல நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குதா? இருக்கு. எப்படி வாய்ப்புன்னு சொன்னால், அதுல மொத்தம் குழு உறுப்பினர்கள் 5 பேர். ஒருவர் நீதித்துறை, 2 பேர் மத்திய அரசு நியமிக்கும். பாக்கி 2 பேர் தமிழக அந்த மாநில அரசுகளுடைய தலைமை செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவங்க 2 பேர் அதுல உறுப்பினர்களாக இருப்பாங்க. அது அகர வரிசைப்படி ஏபிசி படி அவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அந்த பதவி ஓராண்டுக்கு. அப்போ இப்படி தமிழ்நாட்டுக்கு வரைக்கும் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் 15 to 20 ஆண்டுகள் என்பது ஆகும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
தமிழகத்தினுடைய உரிமை என்பது பறிக்கப்படுது. நீங்க ஒழுங்குமுறை மின்சாரம் ஆணையம் அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் பக்கத்தில் அமைக்கப்பட்ட பக்கத்து மாநிலத்தில் அமைக்கப்பட்ட மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கூடுதலாக இந்த பொறுப்பை கவனித்துக் கொள்ளும். இங்க என்ன நியாயம்? ஒரு கவர்னர் இல்லைன்னு சொன்னா பக்கத்து கவர்னர் போடுற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டினுடைய மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை நிர்வகிக்கின்றது தெலுங்கானாவில் இருக்கிறையோ ஆந்திராவில் இருக்கிறதோ கேரளாவில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையம் இங்கே நிர்ணயிக்கும் என்று சொன்னால் மாநில அரசினுடைய உரிமை அது பறிக்கவில்லைவா? நீங்க மின்சார கட்டணத்தை நிர்ணயிக்கின்ற உரிமை மாநில அரசுக்கு கிடையாது, அது சிஆர்சிக்கு போயிடும், மத்திய ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு போயிடும். இவைகள் எல்லாம் மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கின்ற செயல். அது மட்டுமல்லங்க, நீங்க மானியம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கின்றார். பல பேர் கேட்டாங்க, மானியம் கொடுக்கக்கூடாது என்று அங்கே எங்கேயும் சொல்லவில்லையே. எஸ், கிராஸ் சப்சைடரியை கேன்சல் பண்ணு. இது கிராஸ் சப்சைடரி. நீங்க இன்னைக்கு தமிழகத்தில் நாம் பயன்படுத்துகின்ற வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரத்தினுடைய யூனிட்டை குறைப்பதற்காக, விவசாயிகளுக்கு கொடுப்பது யூனிட்டினுடைய காசுகளை குறைப்பதற்காக தொழிற்சாலைகளுக்கு கூடுதலாக கிராஸ் சப்சைடரி என்ற முறையில் வழங்கப்படுகின்ற விஷயம். அது யாருக்காக ரத்து பண்ணப்படுது? பெரும் முதலாளிகளுக்காக அது ரத்து பண்ணப்படுது. அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் மக்களும் சின்ன குறு தொழில்களும் விவசாயிகளும் மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு நான் எதற்கு அரசுக்கு காசு கட்ட வேண்டும்? என்னுடைய மின்சாரத்துக்கு நான் காசு கட்டுறேன். ஸோ அவர்களுக்கு சாதகமாகத்தான் இந்த சட்டத்தில் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டு அந்த கிராஸ் சப்சிடியை நான் ஒழிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு அது அமலாட்சின்னு சொன்னால் நேரடியாக பாதிக்கப்படுகிறது முதல்ல மின்சார வாரிய ஊழியர். இந்த திட்டம் அமலாட்சின்னு சொன்னால் 12 மாநில முதல்வர்கள் இதை எதிர்த்திருக்கிறாங்க. இதில் பிரச்சனை இருக்குது, எங்களுடைய உரிமை போகும், நாங்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்கிறோம், இது தேவையே இல்லை என்று சொல்லுகின்ற நிலை என்பது வந்திருக்கு. ஆனால் அப்படி சொன்ன மாநில முதல்வர்களை மத்திய மின்துறை அமைச்சர் நேரடியாக சந்தித்து எந்த விதத்தில் அவர்களுக்கு புரிய வைக்க முடியுமோ, அவங்க பாசதான் நம்மளுக்கு தெரியும், அதன் மூலம் புரிய வைத்துக் கொண்டு இந்த திட்டத்திற்காக சட்டத்திற்காக ஆதரவு திரட்டுகின்ற வேலையை இன்றைக்கு மத்திய அரசு செஞ்சு கொண்டு வருகிறது. தொடர்களை இது அமலாட்சின்னு சொன்னால் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3.25 லட்சம் மின்சார வாரிய ஊழியர்கள் வேலை இழக்கின்ற விஷயம். நீங்க கேட்கலாம், எப்படிங்க வேலை போகும்? இப்போ மக்களுக்கு மின்சார வாரியத்து மேல 2 கோபம் இருக்கு. ஒன்று மின்சார கட்டண உயர்வு, இன்னொன்று கரண்ட் போச்சுன்னா லேட் ஆகுது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 42,000 காலி பணியிடங்கள். உங்கள் வீட்டுக்கு வந்து லைட்டு போட்டு சரி பண்ணக்கூடிய வேலை செய்யக்கூடிய களப்பிரிவில் ஒரு 24,000 பதவிகள் காலி. இது கூடுதல் பணிச்சுமையோடு தான் இருக்கின்ற தொழிலாளி செய்து கொண்டு வருகின்றார். இந்த புதிய மின்சார சட்டம் அமலாட்சின்னு சொன்னால் மாநில மின்சார வாரியங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிகளாக இன்றைக்கு இருக்கின்ற விநியோக வட்டங்களை பிரிக்க வேண்டும். உதாரணத்துக்கு திருச்சி பெருநகர் வட்டம்னு ஒரு சர்க்கிள் அங்கே இருக்கு. அந்த சர்க்கிளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தனியார் முதலாளி யாராவது எடுத்துட்டாங்கன்னா டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அவர்கள் யாருக்கு மின்சாரத்தை கொடுப்பார்கள்? அதிக மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற தனியார் அந்த முதலாளிகள் மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற வணிக நிறுவனங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்தியாவுடைய தனிநபர் பயன்பாடு 1122ன்னு ஒரு சர்வே சொல்லுது. மொத்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கம்மியாக மின்சாரத்தை யூஸ் பண்ணுறோம் ஒரு ஆண்டுக்கான மின்சாரம். அப்போ இந்த வரக்கூடிய தனியார் முதலாளிகள் போட்டி மனப்பான்மையோடு யாருக்கிட்ட போவோம்? அதிக யார் மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க கிட்ட தான் போவோம். ஏற்கனவே மின்சார வாரியத்தினுடைய மூதையர்கள் முன்னோடிகள் பயன்படுத்தின, அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின மின்பாதைகளில், மின்மாற்றிகளில், துணை மின் நிலையங்களில் இந்த தனியார் முதலாளிகள் கபலீகரம் செய்து கொண்டு மின்சாரத்தை விற்பார்கள். ஒரு யூனிட் எவ்வளவு ரேட்டுக்கு வேணால் நிர்ணயம் செய்ய முடியும். மக்கள் மின்சாரம் என்பது அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது. மின்சாரம் என்பது சந்தை பொருளாக மாறும். வசதி உள்ளவனுக்கே மின்சாரம் என்ற நிலை என்பது வரும். அப்ப கிராமப்புற விவசாயிக்கு என்ன நிலைமை? அங்கெல்லாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சாரத்தை கொடுக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை தமிழக அரசுக்கு என்ன சொல்லுது மத்திய அரசு? நீ அப்படி மானியத்தை கொடுக்காத, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்ற முறையில் டிபிடி முறையில் வங்கியில் அவங்களுக்கு உண்டான காசை போடு. ஒரு சின்ன கேள்வி தான். ஒரு 5 HP மோட்டர் வச்சிருக்கக்கூடிய விவசாயி, உங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வரலாறு, மழை இருந்தது, மும்மாறி பெய்தது, மாடு கட்டி போராடித்தால் மாளாது என்று யானை கட்டி போராடித்த வரலாறுலாம் சோழமண்டலம். ஆனால் இன்றைக்கு முழுவதும் நாம் நன்சை நிலங்களை தவிர புன்சை நிலங்களாக நன்சை நிலங்கள் மாறிட்டு இருக்கு. தண்ணி, நிலத்தடி நீர் குறைஞ்சு போயிடுச்சு. விவசாயிக்கு தண்ணி இல்லை, வானம் பார்த்த பூமியாகத்தான் இன்றைக்கு பல இடங்களில் நம்முடைய விவசாயி கஷ்டப்பட்டு இருக்கிறான். மழையை நம்பித்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறான். அப்படி பார்க்கின்ற விவசாயி நீங்க
இலவச மின்சாரம் கொடுத்ததனுடைய விளைவுதான் இந்திய பொருளாதாரத்தில் விவசாயிகள் உணவு உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உற்பத்தி செய்து உணவு பொருட்களை உற்பத்தி செய்து ஒரு தன்னிறைவு அடைகின்ற நிலையை உருவாக்கியது நம்முடைய விவசாயிகள் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இன்னைக்கு உணவு பற்றாக்குறையில் நம்ம கொஞ்சம் தைரியமாக மேலே வந்திருக்கிறோம்னு சொன்னால் அவர்கள் செய்த அளப்பரிய தியாகமும் உழைப்பும் என்பதான் பார்க்கிறோம். ஸோ அதுக்கு பேஸ் இலவச மின்சாரம் என்பது இருந்ததுனால தான் தைரியமாக அவர்கள் செஞ்சாங்க. இப்போ ஒரு 5 HP இருக்கக்கூடிய ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் மின்சாரத்தை பயன்படுத்தணும்னு சொன்னால் அவருக்கு ஒரு மாதம் கணக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னால் குறைந்தபட்சம் 7,500 8,000 ரூபாய் வரும். இந்த 8,000 ரூபாயை இந்த விவசாயி மின்சார வாரியத்துக்கு கட்டிட்டு வங்கி வாசல்ல தவம் இருக்கும். எப்போ அரசு எனக்கு பணம் அனுப்பும் என்று தவம் இருக்க வேண்டிய நிலை என்பது வரும். எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? வங்கி மூலம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு காசு வேணும். வங்கியில் மினிமம் தொகை என்பது நாம் வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இருக்கின்ற காசுல மைனஸ் ஆகும். ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு அனுபவம் ஒன்று இருக்கு. இந்த அரசு என்ன பண்ணுச்சு? கேஸ் மானியம், கேஸுக்கான கட்டணத்தை உங்கள் வங்கியில் செலுத்துகிறேன் என்று சொல்லி 1 மாசத்துக்கு கொடுத்தாங்க, 2 மாசத்துக்கு கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? கிவ் இட் அப், எண் 1ஐ அமுத்தவும். எல்லாரும் டச் போன் வச்சிருந்தோம். நம்மளுக்கு இதை பத்தியான ஒரு விஷயம் தெரியல. ஏதோ 1ஆம் டச் மட்டும் புரிஞ்சது, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும். நம்முடைய கேஸ் மானியம் போனனுடைய விளைவு இன்னைக்கு கணக்கில் 62 ரூபா, 61 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா நினைச்ச பல பேருக்கு வர்றதே கிடையாது. அப்படியான நிலை என்பது உருவாக்கப்பட்டாச்சு. அதே மாதிரிதான் இந்த விவசாயிகளுக்கு மானியம் அது எதிர்காலத்தில் வராமல் போகும். வராமல் போகின்ற பொழுது 2 மாதம் என்பது செலுத்த வேண்டிய நிலை கூட்டுறவு வங்கிகள் பூராமே ரிசர்வ் வங்கியினுடைய விகிதம் அதிகரிக்கும். வாங்கின கடன் கட்ட முடியல. பணம் வசூல் பண்றதுக்கு இன்னைக்கு ரவுடிகள் அனுப்பிச்சு வசூல் பண்ணக்கூடிய வங்கி நிறுவனம், பெரும் முதலாளிகள் கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடியை கபலிகள் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. மாறாக 2 ஏக்கர் விவசாயி ஒரு 50,000 ரூபாய் வாங்கிட்டான்னு சொன்னால் வட்டி 1 லட்சம் கட்டுவதற்கு வீட்டில் வந்து சத்தம் போட்டு வீட்டில் இருக்கிற பொருட்களை டிராக்டர் உட்பட எடுத்துக் கொண்டு போகின்றனர். இதெல்லாம் தூண்டுகின்ற நிலை. அப்ப நீங்க மின்சாரம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பொதுப்பட்டியிலிருந்து எடுத்து இவர்கள் தனியார் மையத்தில் கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கரண்ட் பில்லை கட்டவில்லை என்று சொன்னால் அடுத்த நாள் காலையிலே மின்துண்டிப்பு ஏற்பட்டு இன்றைக்கு நிலைமை மோசமாகும். இப்போ தமிழகத்தில் நம்முடைய வீடுகளுக்கு மின்சார கட்டணம் விதிக்கின்ற பொழுது அந்த கரெக்டாக கட்டலன்னா அடுத்த நாள் வந்து சொல்றாங்க, அதுக்கு அடுத்த நாள் கட்டை எடுக்கிறாங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு மின்சாரம் தான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த விவசாயிகளுக்கு அடுத்த நாள் கட் பண்ண நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க, என்ன ஆகும்? விவசாயத்தினுடைய உற்பத்தி பொருட்கள் நீங்க உற்பத்தி செய்ய முடியாமல் இடுபொருளுடைய விலைகள் அதிகமான காரணத்தினால விவசாயி அந்த தொழிலை மறக்கின்ற நிலை என்பது உருவாகும். நம்மளை இப்பவே வந்து பஸ்கரும் பீஸாவும் பர்கரும் சாப்பிட சொல்லி பழக்கிட்டு இருக்கோம். நம்முடைய கம்பு, கேழ்வரகு, ராகி எல்லாமே இன்றைக்கு தொலைஞ்சு போச்சு. அது கண்ணாடி பழையில் வைக்கின்ற பொருளாக இன்றைக்கு ஆட்சியாளர்கள் மாற்றி கொண்டு வருகின்ற சூழல மின்சாரம் இப்படி ஒரு எட்டாக்கணியாக மாறுச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை விவசாயிகள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்கின்ற விஷயம். அடுத்தது, கிராமங்களில் வசிக்கக்கூடிய ஏழை மக்கள். இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்ச பின்பு கிட்டத்தட்ட இந்தியாவில் 70% மக்கள் மட்டுமே மின்சாரத்தை பயன்படுத்தும் நிலை. இன்னும் 30% மக்களுக்கு மின்சாரம் என்னன்னே தெரியாத நிலை தான் இருக்குது. பல குக்கிராமங்களில் மின்சாரத்தை பார்க்க முடியாத நிலை. அந்த மக்கள் இனி மின்சாரத்தை சுத்தமாக மறந்துவிட வேண்டிய நிலை என்பது வரும். ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம வீடுகளில் ரீடிங் எடுக்க வந்துட்டு இருக்கோம். ரீடிங் எடுத்து கணக்கீடு செஞ்சவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு கட்டணம் வசூல் பண்ணுகின்ற நிலை. இப்போ இந்த புதிய திட்டத்தின் அடிப்படையில் மின்சார சட்டம் அமலாச்சுன்னு சொன்னால் இந்த மீட்டர்களை எல்லாம் மாற்றி அவங்க புதிய ஸ்மார்ட் மீட்டர் என்று மீட்டரை பொருத்த போறாங்க. இந்த புதிய ஸ்மார்ட் மீட்டர் மாற்றினா இப்போ வீட்டுக்குள்ளேயே மின்சார வாரிய ஊழியன் வந்து ரீடிங் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் அந்த தெரு வழியில் நடந்துட்டு போனா போதும். எப்படி உங்களுக்கு மெசேஜ் வருதோ அதுபோல மீட்டர்ல இருந்து அளவீடுகள் என்பது வரப்பட்டு கணனில் ஏற்றப்பட்டு உங்களுக்கான கட்டணம் என்பது தெரிவிக்கின்ற நிலை என்பது வந்து கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 1 லட்சம் ஊழியர்கள் வேலை இழுக்கின்ற ஒரு நிலை என்பது அதுல உருவாகும். அடுத்தது, மீட்டர் எப்படின்னு கருதுன்னு கேட்டா, நீங்க கரண்ட் ஆபீஸ்ல வந்து பணம் கட்டுறதுக்கு அது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும்? பிஎஸ்என்எல் வந்து
ப்ரீபெய்டில் ரீசார்ஜ் கூப்பன் கொடுத்தான். 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு பின்னாடி ஸ்கிராச் பண்ணி அந்த நம்பரை போட்டோம்னா பேச முடியும். அது மாதிரி கரண்ட் கொடு, 100 ரூபாய் கரண்ட் கொடு என்று ப்ரீபெய்டு கரண்ட் என்பது கொடுக்குறான். உங்ககிட்ட காசு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு போய் கரண்ட் வாங்கிட்டு வந்து அந்த மீட்டரில் சொருகிட்டீங்கன்னா அது காசு கம்மியாக லைட் டிம் ஆகி போயிடும். அந்த மாதிரியான ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துகின்ற ஏற்பாடு. இதனால் 1 லட்சம் மின்சார வாரிய ஊழியர்கள் நாடு முழுவதும் அந்த கணக்கீடு பணிகள் செய்கின்ற ஊழியர்கள் வேலையில் இருக்கிறாங்க. இப்படி ப்ரீபெய்டுனால நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்து பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதில் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள். அடுத்தது, இப்போ மின் தடங்கல்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், வீட்டில் ஃபீஸ் போச்சுன்னு சொன்னால், இதுக்கான கட்டணம் நிர்ணயம் செய்கின்ற ஒரு காலத்தில் மின்சார வாரியத்தில் இருந்துச்சு. ஃபீஸ் போச்சுன்னு சொன்னால் ஒரு வெள்ளைக்கார்டு போடுவாங்க. வெள்ளைக்கார்டில் வந்து 1 ரூபா வாங்க, 50 பைசா வாங்க, ஒரு 2 ரூபா வாங்குன்னு கையெழுத்து போட்டு வாங்கின காலம் இருந்தது. இனி அது போன்ற ஃபீஸ் போச்சுன்னா அதெல்லாம் எதிர்காலத்தில் படிப்படியாக இந்த சட்டத்தின் மூலம் அமலாகின்ற ஒரு மோசடி இருக்கு. அது மட்டுமல்ல தோழர்களே, இப்போ அரசு வழங்குகின்ற கைத்தறிக்கும் விசைத்தறிக்கும் உண்டான மானியம் அது ரத்தாகும். நீங்கள் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய கோவை, ஈரோடு, சேலம் போன்ற ஒன்றுபட்ட மாவட்டங்கள் இருந்த காலம் பஞ்சாலைக்கு பெயர் போனது. இப்போவே அங்கே பஞ்சாலை முடிஞ்சு போச்சு. அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறுந்தொழில்கள், பனியன் ஃபேக்டரி எல்லாம் மூடுகின்ற ஏற்பாடு நடக்கும். ஸோ யாரும் எந்த தொழிலையும் செய்ய முடியாது. இன்றைக்கு நம்ம வீடுகளுக்கு வழங்கக்கூடிய 100 யூனிட் மின்சாரம் என்பது கேள்விக்குறியாக மாறும். ஸோ இது எல்லாம் நாம் படிப்படியாக ஒவ்வொன்றாக நாம் இழக்க வேண்டிய நிலை என்பது ஏற்படும். இதை தடுக்க வேண்டிய பணி ஏதோ மின்சார வாரிய ஊழியர்களுக்கு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த நம்முடைய உழைக்கும் வர்க்கத்திற்கு இது இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துறையில் மின்சாரத்துறை தனியார் மயம் ஆக்கப்பட்டால் முதலில் பாதிப்பது நம்முடைய விவசாயிகள், மின்சார வாரிய ஊழியர்கள், சாதாரண மக்கள், கிராமப்புற மக்கள், கைத்தறி நெசவு செய்கின்ற தொழிலாளிகள், சிறு குறு தொழில் அதிபர்கள், இவர்கள் அத்தனை பேரையும் வாழ்வாதாரத்தை இழக்கின்ற ஒரு மோசமான நிலையை மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் இதில் சொல்ல வேண்டிய விஷயம். நமக்கு ஒரு கேள்வி இருக்கு, இந்த சட்டத்துக்கு ஏன் அவசரம்? நீங்க மார்ச் 25 முதல் இந்திய நாடு முழுவதும் சந்தித்திருக்கின்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை, கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசு வெகு வேகமாக இந்த துறைகளை ஏலம் போட்டு விற்கின்ற அவசியம் என்ன? நீங்க எந்த போராட்டமும் நடத்த முடியாது, நீங்க மக்கள் ரோட்டுக்கு வர முடியாது. இவைகள் இந்த அரசு அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ரயில்வேனுடைய வழித்தடங்கள் 101, பிஎஸ்என்எல்ல ஏகதேசம் மூடுவிழா கண்டாச்சு, நிலக்கரி சுரங்கத்தை 41 நிலக்கரி சுரங்களை வித்தாச்சு, சேலம் ஸ்டீலு, நெய்வேலி இதனுடைய பங்குகளை எல்லாம் ஒவ்வொன்றாக விற்றுக்கொண்டு இந்தியாவினுடைய எந்த பொதுத்துறை நிறுவனங்களையும் இருக்கக்கூடாது என்ற இந்த தேசத்தினுடைய அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி இன்றைக்கு அதானியும் அம்பானியும் வாழ வைப்பதற்காக மட்டுமே தான் மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு சாதகமாக தொழிலாளருடைய உரிமைகளை, தொழிற்தகராறு சட்டங்களை, இவைகளை எல்லாம் திருத்துகின்ற ஏற்பாடு. என்னுடைய விவசாயி பாதித்தாலும் கவலை இல்லை, என்னுடைய நுகர்வோர் பாதித்தாலும் கவலை இல்லை, என்னுடைய சாதாரண சிறு குறு தொழிலதிபர்கள் பாதித்தாலும் கவலை இல்லை, அம்பானிகளும் அதானிகளும் தங்களுடைய நிலையிலிருந்து உயர்ந்து கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒற்றை எண்ணத்தில் தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்க விவசாயி பாதிச்சான்னு சொன்னால், விவசாயி உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவின் வறுமை கோட்டிற்கு கீழிருப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும். விவசாயி தற்கொலை செய்து கொள்வான். விவசாயி மட்டுமல்ல, கிராமப்புறத்தில் தொழிலாளிகள் அத்துணை பேரும் மோசமான நிலைமைக்கு செல்லும். அரசுக்கு என்ன பாதிப்பு? எந்த அரசு இருந்தாலும் மின்சாரத்தை நீங்கள் தெருவிளக்குக்கு, குடிநீருக்கு, அரசு அலுவலகங்களுக்கு, இவைகளை எல்லாம் தனியாரை நோக்கி, அரசு மருத்துவமனை இப்ப கூடிய ஒன்றுல பெருமை, இன்றைக்கு காவல்துறையினர், உள்ளாட்சித்துறையினர் எல்லாரும் கொரோனா தடுப்புல வேலை செய்யறாங்க. ஆனால் மறைமுகமாக அரசனுடைய அலுவலகங்களுக்கும், கேர் சென்டர்களுக்கும், மருத்துவமனைகளுக்கும் தடையில்லாத மின்சாரத்தை எப்படி கண்ணுக்கு தெரியாத அந்த கொரோனாவை இந்த மருத்துவ வல்லுநர்கள் எதிர்த்து போராடுகிறதோ, அதே போல கண்ணுக்கு தெரியாத மின்சாரத்தை மின்சார வாரிய ஊழியர்கள் உற்பத்தி செய்து விநியோகம் செய்து மக்களை இந்த ஊரடங்கு காலத்தில் அவர்கள் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவையெல்லாம் பொதுத்துறை நிறுவனமாக இருந்த காரணம். தமிழகத்தினுடைய வரலாறு மட்டுமல்ல, நீங்க என்றால் பாம்பேல மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அந்த கம்பெனி தனியார் மயப்படுத்துகின்ற பொழுது அந்த கம்பெனி வாங்கினா, வெள்ளம் வந்த பொழுது
அவன் சரி செய்ய முடியாமல் என்ரான் கம்பெனி ஓடி போயிடுச்சு. மாநிலத்தினுடைய மற்ற பகுதியில் இருந்த மகாராஷ்டிரா மாநில மின்சார வாரிய ஊழியர்கள் வந்து தான் சரி பண்ணாங்க. ஒரிசாவில் இன்னொரு தனியார் கம்பெனி 93 புயல்ல விட்டுட்டு ஓடிட்டான். அதை அங்க இருக்கக்கூடிய மாநில மின்வாரிய ஊழியர்கள் சரி செய்தாங்க. இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் கவனத்திலே கொள்வதில்லை. தமிழகத்தில் எடுத்துங்க, தானே புயல், வர்தா புயல், சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம், ஒக்கி புயல், கடைசியாக கஜா புயல், நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் பாதிப்பு ஏற்பட்ட அந்த கஜா புயல். இதிலையும் தமிழகத்தில் இருந்து பல முனைகளில் இருந்து வேலை செஞ்சு லாரியில கிடைச்ச இடத்துல சாப்பிட்டு, கம்பத்துல சாப்பிட்டு, தரையில உட்காந்து சாப்பிட்டு, கிடைச்ச இடத்துல படுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சானே தொழிலாளி. ஏன்? இது என்னுடைய பொதுத்துறை நிறுவனம், தடையில்லாத மின்சாரத்தை மின்தடையை விரைவாக கொடுக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்துச்சு. இது ஒரு அரசு துறை என்ற நிலை இருந்தங்காட்டி தான் வந்துச்சு. சென்னை வெள்ளத்தில் பிஎஸ்என்எல் தவிர யாரும் வேலை செய்யறீங்க, கஜா புயலில் பிஎஸ்என்எல் தவிர யாரும் வேலை செய்யல. இந்த துறைகள் எல்லாம் தனியார் முதலாளிகள் லாபத்தை மட்டுமே குறிவித்துக் கொண்டு வேலை செய்வார்கள். அவர்கள் நஷ்டம் என்று வருகின்ற பொழுது சந்திக்க மறுத்து ஓடிவிடுவார்கள். அன்றைக்கு யாராவது செய்வார்கள் என்ற பொதுத்துறை ஏதாவது வந்து செய்யும் என்ற எதிர்பார்ப்பு தான் அவர்களுக்கு இருக்கும். ஆட்சியாளர்கள் இன்றைக்கு தனியாருக்கு பல்லாக்கு தூக்குவதற்கு தங்களுடைய சொந்த சுயநலத்திற்காக மட்டுமே அவர்கள் ஏழை மக்களையும் சாமானியர்களையும் விவசாயிகளையும் அவர்கள் என்றைக்குமே கணக்கில் கொள்ளவில்லை. என்றைக்குமே கணக்கில் கொண்டு இந்த மக்களினுடைய துயர் துடைக்க வேண்டும், மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும், இது பொதுத்துறையாக நீடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அமைப்பாக, இடதுசாரி அமைப்பாக, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே அதில் முன்கவனம் செலுத்தி போராடி வருகிறது என்பதை நான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. தோழர்களே, சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறுகளோடு இந்த துறையை பாதுகாக்க வேண்டியது. இது என்னை பாதிக்கும், என் குடும்பத்தை பாதிக்கும், என்னுடைய தலைமுறைக்கு வேலை வாய்ப்புகள், அரசுடைய வேலை வாய்ப்புகள் பறிபோகும் என்ற முறையில் நாம் இதற்கான போராட்டங்கள் நடக்கின்ற பொழுது நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக மின்கட்டண உயர்வு 2014 உருவான அந்த மின்சார கட்டண நிர்ணயம் என்பது கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அமலில் இருக்கிறது. இந்த பொது முடக்கத்தில் இன்னைக்கு மின்சார கட்டணம் 2 ஸ்லாபாக பிரிக்கப்பட்ட காரணத்தால் 500 யூனிட்டுக்கு மேலே போனதுனால மக்கள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருக்கின்றார்கள். நாமும் சொல்லியிருக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரே கட்டணமாக வசூல் செய்து இன்றைக்கு கொரோனா பாதிப்பினால மக்கள் வீடுகள் இருந்த காரணத்தினால்தான் அதிக மின்கட்டணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அந்த முறையில் அரசு ஏற்றுக்கொண்டு அதற்கான நஷ்டத்தை மின்சார வாரியத்திற்கு கொடுத்து இந்த மக்களை அதில் பாதுகாக்க வேண்டியதுதான் சரியாக இருக்கும் என்ற கருத்தையும் நம்முடைய அரசியலமைப்பு சொல்லியிருக்கிறது. அந்த முறையில் தான் அந்த கட்டண நிர்ணயிப்பு. ஆனால் ஒன்றை சொல்லுகின்றேன், எந்த ஒரு போராட்டம் 2014 அப்படி கட்டண உயர்வு வருகின்ற பொழுது நாம் களத்திலே இறங்கி இருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த கட்டண உயர்வு தடுக்கப்பட்டு சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற அளவுக்கு அது இருந்திருக்கும். எந்த போராட்டங்கள் நடந்தாலும் அந்த போராட்டம் என்னை சார்ந்தது என்ற முறையில் நம்முடைய பணிகள் தோன்றும் சொன்னால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். சோசியலிசமே மாற்று, மற்றதெல்லாம் ஏமாற்று என்று கோஷத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற வகையில் நம்முடைய வர்க்க ஒற்றுமையை முன்னெடுத்து செல்வோம். நாம் நமதான பொதுத்துறைகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இன்னும் யுக்தி பெறுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த திருச்சி புறநகர் மாவட்ட குழுவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.